லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, இப்ப வேற யார் தான் அதை பண்ணிருப்பா? இருக்கிற அத்தனை பேரும் இல்லன்னு சொல்லிட்டா மீதி இருக்கிறது பிரியா மட்டும்தான். அப்ப அவ தான் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? கரெக்ட் மாப்ள. சூழ்நிலை, சந்தர்ப்பம், சாட்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரியா மேலதான் எனக்கு டவுட் வருது. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் நான் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. அது போன மாசமா, நான் சொல்றது இந்த மாசம். உனக்கும் அவளுக்கும் நடுவுல தான் முருகன் யாருக்கு சொந்தம்னு வள்ளி தெய்வான சண்டையில நடந்துட்டு இருக்கு. உனக்கு ரவி கோயில வச்சு தாலி கட்டுறதா இருந்ததையும், அதுக்கப்புறமா நம்ம சம்பந்தி ஒரு டிராமா போட்டு கலைச்சு விட்டுட்டாரு. உமாவாலையும் அவ அப்பாவாலையும் உனக்கு கொஞ்ச நஞ்சமா பிரச்சனை நடந்துச்சு. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாங்க, உன் கல்யாணத்தை நிறுத்தினாங்க. அதனால உமாவுக்கு எதிரா இப்படி ஒரு காரியத்தை நீ தான் பண்ணிருப்பேன்னு எல்லா முகாந்திரமும் தெளிவா இருக்கு. இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. உமா மாதிரி நானும் ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன். வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு கெடுதல் பண்ண எப்படி மனசு வரும்? அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அது பிரியா, அவங்க சொல்றத பார்த்தா என்னை பத்தி நான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீங்களாவது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல மாட்டீங்களா? ரவி, ரவி நீங்களுமா? அண்ணா, நீங்க தான் எனக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன மொத ஆளு. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நீங்க தான் பண்ணீங்க. நீங்களும் உங்க மாமியார் பேச்ச கேட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இருப்பியா? என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இதுக்கு மேல எப்படிங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம வீட்டுலதான் நாட்டாம இருக்காரு. நாலா பக்கமா விசாரிச்சு என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பாப்போம். அப்போ இந்த அம்மா என் மேல அநியாயமா பழி போட்டதுக்கு அகைன்ஸ்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? This is ridiculous. இன்னும் இவனுக்காக நான் இன்னும் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எல்லாருமே கூட இருந்தீங்க. ஆனா இப்போ நான் இல்ல நீ இல்லன்னு எல்லாரும் கை கழுவிட்டு போறீங்க. எனக்காக இந்த வீட்டுல பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லல்ல. இதை நீ பண்ணலாமா? இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, உன் மேல எனக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நீ வந்த நாள்ல இருந்து எப்படி நீ நடந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நின்னவன் நீ. என்ன ஒண்ணு, அவன் கல்யாணம் ஆனவனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவன் கூட முறை தவறி பழகினதுனால சின்ன வருத்தமே தவிர, அதை தாண்டி இந்த விஷயத்துல உன்னை நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஒருத்தங்க கண்ணை பார்த்தாலே தெரியாதா அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு? இந்த தப்ப நீ தான் பண்ணன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மாமா, என்னம்மா இது? எந்திரிமா, 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 எந்திரி. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதே குழப்பா போச்சுல உங்களுக்கு? இப்படிதான் அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு அவன் நீலிக்க நீர் விட்டா, உடனே கோட்டை தாண்டி அந்த பக்கம் கூட்டிட்டு போய் நான் இருக்கேன்னு வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அதே மாதிரி இவ கண்ணீர் விட்டதும் நான் உன்னை நம்புறேன்னு அடிச்சு விட வேண்டியது இல்ல? மொத்த குடும்பத்தையும் குழப்பறதே ஒரு குழப்பம் வச்சிருக்கீங்க. உருப்படியா ஒரு பக்கம் நிக்க மாட்டீங்களா நீங்க? ஒண்ணு சரின்னா சரின்னுங்க, இல்ல தப்புனா தப்புன்னுங்க. எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசி உழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அவ 1 லட்சம்,
இவ பல லட்சம்ல. ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப விவரமான ஆளு தாங்க. போதும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இதை யாரு பண்ணதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய் பாண்டி, மாமா, அந்த மருந்து எந்த கடையில இருந்து வந்தது? இது லட்சுமி மெடிக்கல்ல தான் மாமலாம் வாங்குவாங்க. அந்த டெலிவரி பண்ணான்ல, அவனை போய் தூக்கிட்டு வா. இதோ மாமா, உடனே தூக்கிட்டு வரேன் மாமா. இரு, நானும் வரேன். வரட்டும். பாரு, ஏதோ சில்லறைக்கு ஆசைப்பட்டு நீ இந்த வேலையை பண்ணிருப்ப. உன்கிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுருவேன். சார், என்ன வேலை சார்? எந்த வேலைன்னே தெரியாதா? சரி, நானே சொல்லிடுறேன். காலையில மருந்து டெலிவரி கொடுக்கும்போது மாத்தி கொடுத்தீங்கல்ல, அந்த வேலை. இப்ப எதுக்கு ஒரு அரியா பையனை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் அது இதுன்னு உங்களுக்கு தானே பிரச்சனை. அனுப்பி விடுங்க. ஏங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அவ பண்ணிருப்பா இவ பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு மாத்தி பேசுறீங்க. அடுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். சொல்லுப்பா, யார் கொடுத்து அனுப்புன்னு சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை தான், பேரை மட்டும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. பாண்டி மாமா, ஐயா, நீங்க ரொம்ப நேர்மையான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க எதுக்கே என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க? ஐயா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்க ஐயா. பாவண்டா. இந்த பாரு, இனிமே நீங்க யாரும் மேல கை வைக்க கூடாது. மாமா என்ன மாமா பேசுறீங்க? ஏய், நான் வைக்கிறேன்டா. சொல்றா, சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. டேய், சொல்லு. யாரு கொடுத்து அனுப்ப சொன்னான்னு மரியாதையா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இந்த மருந்தை யாரு மாத்தி கொடுக்க சொன்னது? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஐயா, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். என்ன அடிக்க வேணாம்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. சொல்றா, சொல்லு. கனிகாச்சலம் தாங்க அப்படி பண்ண சொன்னாரு. என்னது? கனிகாச்சலமா? அப்பாடா, தெய்வமே, என்னை காப்பாத்து. நீங்க இப்படி ஒரு பழியை ஏத்துக்கிட்டீங்களே, புண்ணியவானே. என்னடா சொல்ற? ஐயா, ஆமாங்க ஐயா. கனிகாச்சலம் தான் இந்த வேலையை பண்ண சொன்னாருங்க ஐயா. அவர் தான் மாத்திரையை மாத்தி கொடுக்க சொன்னாரு. டேய் ரவி, அவனை பிடிச்சு தூள்ல கட்டறான். இல்ல இல்ல, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. இந்த பாரு, நமக்கு தேவையான தகவல் என்னவோ அது வந்துருச்சு. 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு இப்படி தப்பான வேலையெல்லாம் இனிமேல் செஞ்சிடாத. இதெல்லாம் உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். போடா, போ, போடா. இந்த விஷயம் உமாவுக்கு தெரிய வேண்டாம். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்பா. அவனை சும்மா விட கூடாது. அவனை அடிச்சு காலி பண்றான், அவனை கொலை பண்றான். வர மச்சான். டேய், நில்லுங்கடா, நில்லுங்க. முதல்ல அமைதியா இருங்க. அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தீங்களாப்பா? வா பாண்டி. ஏய், எல்லாம் பார்த்தாச்சு, அமைதியா இருங்க. அம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. இல்ல மாமா, என் அப்பா. அம்மா, இன்னைக்கெல்லாம் எத்தனையோ அப்பனுங்க தங்களோட மானம், மரியாதை, கௌரவத்தெல்லாம் பொண்ணுக்காக விட்டு தந்து கடைசி வரைக்கும் கூனி குறுகி பொண்ணு நல்லா இருந்தா போதும்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெத்த பொண்ணை விட
ஜாதி மதம் அந்தஸ்து தான் பெருசுன்னு பெத்த பொண்ணையே போட்டு தள்ளுற அளவுக்கு இருக்கானுங்க. உங்க அப்ப இதுல 2வது ரகம். அவனை பத்தி நீ இனிமே எதுவுமே யோசிக்க வேண்டாம். உன்னோட தகப்பங்கிற ஸ்தானத்தை அவன் எப்பவோ இழந்துட்டான். இந்த பாருங்க, தனியா செல்லங்கிறவன் நம்மளோட எதிரி. அவனோட சங்காத்தமே வேண்டான்னு தான் நம்ம விலகி போயிட்டு இருந்தோம். எப்போ தான் பெத்த பொண்ணுக்கே இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அவனை திருப்பி அடிக்கிறதுன்னா அவனை அள வச்சு வேடிக்கை பார்க்கறது இல்ல. அவன் கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். என்ன இதா சாக்குன்னு ஃபுல் கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கிட்டு ஹீரோ ஆகலான்னு பாக்குறீங்களா? ஏய் இங்க வாடா. எதுக்கு? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இங்க வா. சரி சொல்லி தொலைங்க. அப்பா. ஆமா அப்பாதான். எனக்கு உன்னை பிடிக்காதுதான். ஏன்னா பெத்த அப்பங்கிட்டயே வட்டி வாங்கின பண்ணாட பையனி. சாக கிடந்த மாமியாருக்கு செத்தா சாகட்டுன்னு செலவே பண்ணாத பிச்சைக்கார பையனி. ஆபரேஷனுக்கு யாரோ கொடுத்த காசை நீ கொடுத்ததா சொல்லி மாற தட்டிக்கிட்டு இருந்த புறம்போக்கு நீ. இப்படி இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் இன்னும் எந்த முடிவுக்கும் வரல. இது எதுவும் மாறல. ஆனா இன்னைக்கு தனிகா செலவனும் ஒருத்தன் நம்ம குடும்பத்தையே கருவறுக்கணும்னு முடிவோட இருக்கான். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை தான். ஆனா நம்ம எல்லாருக்கும் பொது எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் பிரச்சனையை தான் முதல்ல தீக்கணும். அவங்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். அவனை திருப்பி அடிக்கணும். என் குடும்பத்தை நான் அடிப்பேன்டா. ஆனா என் குடும்பத்தை யாரையும் அடிக்க விட மாட்டேன்டா. வரட்டும், பாத்துக்கலாம். மாமா என்ன அத்தை? அத்தைக்கு என்ன? அத்தை உட்கார்ந்துட்டு இருக்காங்க மாமா. ஏண்டா நான் என்ன ஓடிட்டு இருக்காங்க நான் சொன்னேன்? சிறன் மனம் மாமா. நீங்க மாமா அத்தை கூட்டுக்கு இந்த பக்கம் வந்துருக்காங்க. ஆமா என்ன நோமா இருடா. என் பக்கம் வந்துட்டியா? நான் எப்போ உங்களை விட்டுட்டு போனேன்? திரும்ப வந்து சேர்றதுக்கு நீங்க எப்பவும் சரியான பக்கம் தான் நிப்பீங்க. ஆனா நான் சரி தப்பெல்லாம் பார்க்காம எப்பவும் உங்க பக்கம் தான் நிப்பேன். நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமா இல்லையா? இல்ல, இப்படி ஒரு மாற்றம் உங்ககிட்ட வரணும் தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்க வாயாலேயே இந்த குடும்பத்துல இருக்கிற நாம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த நிமிஷமே எனக்குள்ள இருந்த எல்லா கவலையும் போயிடுச்சு. இப்போ செத்து போன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன். என்ன சீதா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. பொதுவாவே ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆயுசு அதிகம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? அம்மாக்களுக்கு எப்பவுமே பயம். என்ன பயம்? புருஷனுக்கு முன்னாடி போயிட்டா வயசான காலத்துல தனியா கஷ்டப்பட போறாங்களேங்கிற பயம். ரெண்டாவது, நாம போயிட்டா
நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கிற அளவுக்கு இவர் பாத்துப்பாரோ மாட்டாரோங்கிற பயம். ஆனா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க தான். மாமா, இந்த ரொமான்ஸ் சீன்ல அவ்வளவு சூப்பரா லவ் மேட்டர் ஆரம்பிச்சுட்டு இப்ப பாரு முதல்ல சாவுறது யாருன்னு டாஸ் போட்டுக்கிறீங்க. ஏய் பாண்டி, நீ எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஓகே, இப்போ குறுக்க வேற பேசுறியா? ஓ, அப்ப நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இட்லி வேணும்னா தானே நான் கோமா போறேன். நான் போறேன். போடா. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் இந்த கோட்டை அழிச்சிடுறீங்களா? அதுக்குள்ளயா? இல்லையா பின்ன? அதான் ரெண்டும் ஒரே குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஏதாவது தீர்ந்து போயிருக்கா? என்ன சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்? பாசமா இருக்கிற 4 பேரு ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுல என்ன விஷயம்? ஆனா சண்டை போட்டுக்கிற 4 பேரு ஒரே விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தானே பெரிய விஷயம். வர வர நீயும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. உங்க கூட இருந்ததுக்கு இது கூட இல்லனா எப்படி? தணிகாச்சலத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அப்படி ஒரு எதிரி இருக்கிறதுனால தானே நாம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கோம். சீதா, என்னாச்சு? சும்மா சும்மா என்னையா எங்க வந்து வெயிட் பண்ற? வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? என்ன ரொம்ப நாளா ஆளைய காணுமே? எப்பவோ நீ என்னை தேடி வந்திருக்கணுமே, அதான் பார்க்கணும்னு வந்துட்டல்ல. பேசாம முடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பேசுயா, பேசு. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. வேற ஒருத்தர் தான் பேசணுமா? யார் இது? மா வாமா. இவங்க தான் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எப்படிப்பா உங்களால இப்படி ஒரு வேலையை பண்ண முடிஞ்சது? உண்மையை சொல்லணும்னா உங்களை பார்க்க வேண்டாம் தான் இவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் தான் உங்களை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அப்பா எனக்கு கிடைச்சிட்டாருன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். என்னை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னை விட்டு பிரியாம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் கூடவே இருந்தீங்க. எனக்கு ஒண்ணுனா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க எந்த தப்பு பண்ணாலும் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பண்றீங்கன்னு நான் இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் உங்களை வெளியில போக சொன்னப்ப கூட நான் மனசார சொல்லல. கொஞ்ச நாள் நீங்க தள்ளி இருக்கணும், என்னோட பிரச்சனையெல்லாம் நானே சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான். அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நீங்க கூட என்ன நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு சொன்னப்ப கூட ஏதோ நீங்க கோவத்துல தான் சொல்லிருக்கீங்கன்னு, நீங்க மனசார சொல்லிருக்க மாட்டீங்கன்னு தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அப்பா, ஒரு எதிரிக்கு கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்கப்பா. ஆனா
எனக்கு எனக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி மனசாட்சி எல்லாம் அப்படி செய்ய முடிஞ்சது? என்ன மகளா நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் மக வயசுல இருக்கிற ஒரு பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுன்னு ஒரு பேசிக் அறிவோ இறக்கமோ இல்ல யோசனையோ மனிதாபிமானமோ எதுவுமே இல்லாம உங்களால எப்படி பாப்பா எல்லாம் செய்ய முடிஞ்சது? நாட்டுல வேட்டையாடி சாப்பிடுற மிருகங்க கூட தன்னோட யார வயித்துல குட்டி இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனா நீங்க மிருகத்தை விட மோசமா நடந்துக்கிறீங்க. நீ தானே சொன்ன உனக்காக தான் எல்லாமே பண்ணேன்னு. அப்பேற்பட்ட என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஆள் பின்னாடி கை கோத்து நின்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? நான் யார் கூடவும் கை கோத்த நிக்கல. எல்லாருமே என்ன கை விட்டப்ப என்ன கை தூக்கி விட்டது மாமாதான். அதனாலதான் நான் அவர் கூட இருந்தேன். இத பார், எனக்கு இந்த மக மருமகங்கிற சென்டிமெண்ட் சில்லி ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு என்னோட கௌரவமும் அந்தஸ்தும் தான் முக்கியம். அந்த வீட்டில் உன்னால நான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். அது எல்லாத்துக்கும் பழி தீக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போ அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தியோ அப்பவே நீயும் என்னோட எதிரி தான். எனக்கு பந்த பாசத்தை விட பேரு தான் முக்கியம். அதுக்கு எதிராக யார் வந்து நின்னாலும் ஓட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க. உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு தானே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்த. அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியணும்ல?